Hi students, welcome back to only one mark channel. So 12th standard Tamil exam க்கு இன்னும் 4 days தான் இருக்கு. இனியோட சேர்த்து 4 நாள். இந்த வீடியோல 12th standard தமிழ் grammar sectionல 14 marks இந்த செக்ஷனுக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம், டீட்டெயில்டாக பார்த்துடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்கோர் 90+ தமிழுக்கு ஸ்டடி பிளான் போட்டிருந்தோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் போட்டிருந்தோம். அது பார்க்காதவங்க நம்ம வெப்சைட் படிடா.com போங்க. ஆல் சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்டடி பிளான் அவைலபிளாக இருக்குது, இங்கே போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இப்போ கிராமர் பார்ட் போயிடலாம். 14 மார்க்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்றத பார்த்துடுவோம். இதுவும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர்ஸோட டீட்டெயில்டாக எக்ஸ்பிளனேஷன் வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட் உள்ள போயிட்டு 12th ஸ்டாண்டர்ட் 1 மார்க்ஸ் செக் பண்ணி பாருங்க. அது உள்ள இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லா கிராமர் பார்ட்டும் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, பிளேலிஸ்ட் உள்ள போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போதைக்கு என்னெல்லாம் கேட்பாங்கன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்துடுவோம். ஸோ கலை சொற்கள், பகுப்பத உறுப்பு இலக்கணம், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதி, மயங்கொலி சொற்கள், சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும், சொல்லை பிரித்தும் சேர்த்தும். இதுல வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கன்ஃபார்மா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை சொற்கள், பகுப்பத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, இந்த 3 வந்து கன்ஃபார்ம். ஈஸியாக தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சா ஈஸியாக இருக்கும். ஸோ 7 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதில் 3 இதுலேயே வந்துடும். இதுக்கு அடுத்து எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொற்கள் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ஸோ இந்த 4 கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்ம் கொஷின். மீதிலாம் வந்து ஸோ அப்போ 7ல் வந்து 4 எழுதிடலாம். அப்போ மீதி 3க்கு வந்து நீங்கள் மற்றதெல்லாம் படிச்சாகணும். ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னும் சில கிராமர்லாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, இதுவும் இம்பார்ட்டன்ட். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக, 4 சொற்கள் கொண்டு தொடர் எழுதுக, வல்லினமைகள் இட்டும் நீக்கியும், பொருத்தமான வேற்றுமை உருபு பிழை நீக்கி எழுதுக, மரபு பிழை நீக்கி எழுதுக. ஸோ இதெல்லாம் வந்து கிராமர் பார்ட். பிளஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொஷின்ஸ் ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் எந்த கொஸ்டின் கேட்பாங்க, அடிக்கடி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விடியல் வனப்பு இரு சொற்களையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 4 லெசன் 1ல பேஜ் நம்பர் 19ல இருக்கும். இந்த கொஸ்டின் படிங்க. திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது, அதற்கான இலக்கண விதி யாது. ஸோ லெசன் 3ல பேஜ் 66ல இருக்கு. இதுவும் பல வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தொன்மம் பொருள் யாது. ஸோ இது லெசன் 7ல இருக்கு. இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா கிராமர் செக்ஷன்ல 14 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டடி பிளான் 90+க்கு என்ன தேவையோ அது ஆல்ரெடி நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கோம், படிடா.com. அங்கே போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணலாம். நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ வந்தது, நம்ம கொடுத்த ஸ்டடி பிளான்ல ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸும் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஹவு டு பாஸ் என்ற இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நம்ம 1 by 1 பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.